அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுதுங்க. அதற்கான தேர்வு முறைகள் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நோட்டிஃபிகேஷனையும் தெளிவாக கொடுத்துருந்தாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் 1 இருக்கும், பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1 செக்ஷன் 7 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் இருக்குங்க. அப்ஜெக்டிவ் இருக்கும், 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி செக்ஷன் பியில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்குங்க. அதே மாதிரி இது வந்து பேப்பர் 2க்கும் அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் இருக்குங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். ஆனால் இதில் ஒரு சின்ன நெருடல் என்னென்னா, இதே ஈக்குவல். ஏன்னா இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்கேல் ஆஃப் பே வந்து பார்த்திங்கன்னா லெவல் 10ங்க. 57,700லேருந்து 1,82,400 வரைக்கும் ஸ்கேல் ஆஃப் லெவல் ஆஃப் பே இருக்குங்க. இதே தான் லா காலேஜோட சரிங்க. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமும் சரிங்க. அவங்களுக்கும் இதே ஸ்கேல் தாங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு என்ன முரண்பாடுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் சரிங்க, லா காலேஜுக்கும் சரிங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெறும் 1 மார்க் மட்டும்தாங்க பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஏன்னா சம்பளம் ஒன்று தான், எக்ஸாம் மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா இதில் வேரியேஷன் ஆகுதுங்க. அதுலேயுமே இன்டர்வியூ இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கட்டுங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த லா காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 175 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும், பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 175 கொஷினுக்கு 175 மார்க்குங்க. எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஊதியம், சம வேலைக்கு சம ஊதியம். இது வந்து பணி வேறுனாலும் லா காலேஜ் இது அரசு கல்லூரி, பணித்தன்மை தான் வேறே தவிர, ஆனால் தேர்வு செய்யும் முறையில் வந்து பார்த்திங்கன்னா இதோட மாற்றம் கண்டிப்பாக தெரியுங்க. நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் ஏன் இதை பற்றி பேசுகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் தனிநபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்தை முன்னெடுக்கும்போது அது எங்கேயுமே கண்டிப்பாக ரீச் ஆகுது கஷ்டம்தாங்க. இருந்தாலும் சரி, நம்ம தெரிஞ்சு சரி இதுக்கு என்ன தாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தேர்வர்கள் இது யாரெல்லாம் இந்த உதவி பேராசிரியர் தேர்வுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பீங்க. 2019 சரிங்க. அதை தொடர்ந்து இப்போ நெட்டு செட்டு முடித்தவங்க, பிஹெச்டி முடித்தவங்க எல்லாமே அப்ளை பண்ணிருப்பீங்க. இப்போ கடைசியாக ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன் செட்டில் பாஸ் பண்ணுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவங்க எலிஜிபிலிட்டி ஆகி அவங்களும் உள்ளார வருவாங்க. இங்கே எல்லாருமே ஒரு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு இந்த 2 தேர்வுகளின் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியும் சரிங்க, லா காலேஜும் சரி, இதனோட மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் இல்லாமல் அப்ஜெக்டிவாக சொல்லி ஒன்று கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மெமரி பவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க, இவ்வளோ வந்து படிக்க முடியல எங்களால் வந்து பார்த்திங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தேர்வு வாரியத்தோட முடிவு தாங்க. இருந்தாலும் நம்ம தரப்பில் என்ன வைக்கணும்னு சொன்னால் ஒரு கோரிக்கை வைக்கும்போது அதை கன்சிடர் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லா காலேஜு, அண்ணா யூனிவர்சிட்டி இங்கே இதே மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் இந்த அப்ஜெக்டிவ் டைப்பாக பேஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் இந்த தேர்வுக்கு யாரெல்லாம் தேர்வுகள் விண்ணப்பிச்சிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் லெட்டர் எழுதணுங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டிலையும் சரி, லா காலேஜ்லையும் சரி, அதில் அங்கே எந்த மெத்தேடு ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே வந்து எங்களுக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுங்க. அது நம்ம வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டே போட்டு விட்றோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக போட்டுவிட்டேன். ஏன்னா யூனிஃபார்மாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் ரீச் ஆகுங்க. அதனால் அது பார்த்திங்கன்னா பின்னாடி இது கிடைக்கிற வரவேற்பை பொறுத்து, ஏன்னா ஒரு சில பேர் எப்படி இருந்தாலும் நாங்கள் எழுதுவோம் அப்படிம்பாங்க. அவங்களோட விருப்பம், அவங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்துங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவாக இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்காக இந்த ஃபார்மேட் வந்து இதில் உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு இருக்கோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டும் பின்னால் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுங்க. தேங்க்யூ.